ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் இன்னொரு ஃப்ளாரல் பெயிண்டிங் வேறு மெத்தடில் ஷேட் பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரேமில் நல்லா கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி வெளியில் இழுத்து விட்டுக்கணும். அந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் நல்லா டைட் பண்ணி ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும். ஸ்ட்ரெச்டாக இருந்தால் தான் அந்த பெயிண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதை பெயிண்ட் பண்ணுறதுக்கு லைட் ப்ளூ, அல்ட்ராமெரைன் ப்ளூ, கோல்டன் எல்லோ, ஸ்கார்லட் இந்த கலர்ஸ்லாம் எடுத்திருக்கேன். லீஃப் பெயிண்ட் பண்ணுறதுக்கு சாப் க்ரீனும் லெமன் எல்லோவும் எடுத்திருக்கேன். இதில் எப்படி கலர் பண்ண போகிறோன்னா லைட் ஷேட், டார்க் ஷேட், லைட் ஷேட், டார்க் ஷேடுன்னு ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி வர மாதிரி பார்த்துக்கிடணும். இந்த பெட்டல்ஸை பெயிண்ட் பண்ணுறதுக்கு ரவுண்ட் ப்ரஷ் நம்பர் 5, 6 எதுனாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய ப்ரஷ்ஷை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஸ்கை ப்ளூ கலர் வச்சு நான் ஃபில் பண்ணுறேன். ஒரு 3/4 ஆஃப் த பெட்டல் வரைக்கும் ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணி ஒரு வேஸ்ட் கிளாத்தில் துடைச்சிக்கிடணும். துடைக்காமல் நீங்கள் இன்னொரு பெயிண்ட் எடுத்தீங்கன்னா அந்த லைட் ப்ளூவும் சேர்ந்து பெயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாப்புல இருக்கும். இப்போது அல்ட்ராமெரைன் ப்ளூ இல்லாட்டி எனி டார்க் ப்ளூ எடுத்து இன்னொரு கார்னர்லேருந்து அப்படியே ஃபில் பண்ணிகிட்டே வந்து அந்த ஸ்கை ப்ளூவோடு சேர்ந்து அப்படியே பிளெண்ட் பண்ணிகிட்டே வரணும். ஒரே டைரெக்ஷன்கிட்ட பிளெண்ட் பண்ணிகிட்டே வந்து அந்த லைட்டர் ஷேடோட அப்படியே சேர்த்துடணும். திருப்பி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷு லேசாக வெட்டாக இருக்கிறப்பயே அந்த டார்க் ஷேட்லேருந்து திருப்பி லைட் ஷேடை நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிடணும். இன்கேஸ் ஒரு கார்னரில் உங்களுக்கு ப்ளூ இன்னும் டார்க்கர் ப்ளூவாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெயிண்ட்டை வச்சு அப்படியே பிளெண்ட் பண்ணிடணும். பிளெண்ட் பண்ணுறது எப்படி தெரியணும்னா ஒரு டார்க் கலர், மீடியம் ஷேட், லைட் கலர்னு தெரியணும். இப்போது ப்ரஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணி தொடச்சிட்டு திருப்பி லைட் ப்ளூ, டார்க் ப்ளூன்னு ஷேட் பண்ணணும். அந்த லைட்டர் கலர் ஃபில் பண்ணுறப்ப பக்கத்தில் இருக்க ப்ளூவில் டார்க் ப்ளூவில் ப்ரஷ் படாமல் கொஞ்சம் நீட்டாக பண்ணணும். அந்த டார்க் கலரில் பட்டுருச்சுன்னா அந்த டார்க் கலர் பெயிண்ட் வந்து இந்த லைட்டர் ஷேடோடு சேர்ந்துடும். லைட் ப்ளூ ஃபில் பண்ணிவிட்டு இன்னொரு கார்னரில் திருப்பி அல்ட்ராமெரைன் ப்ளூ இல்லாட்டி எனி டார்க் ப்ளூ வச்சு ஷேட் பண்ணணும். பெயிண்ட் அப்படியே கிராஜுவலாக அந்த லைட்டர் ஷேடை பக்கம் அப்படியே கொண்டு போகணும். கொண்டு போய் அந்த பெட்டல் எப்படி கர்வ் ஆகிருக்கோ அந்த டைரெக்ஷனுக்கு ஏற்றாப்புலேயே ப்ரஷ்ஷோட ஸ்ட்ரோக்ஸும் அதே மாதிரி கர்வ் பண்ணி கொண்டு போகணும். இல்லாட்டி ஃப்ளாட்டாக தெரியும் பெட்டல்ஸ்லாம். நம்ம லைட் ஷேடு, டார்க் ஷேடு கூட குறைச்சி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நமக்கு தேவைக்கு ஏற்ப. இப்போ ப்ரெஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி ப்ரெஷ்ஷில் வந்து லைட்டாக வெட்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு அப்படியே திருப்பி ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிடுறோம். ரொம்ப தண்ணி வைக்காமல் ப்ரெஷ்ஷில் பிளெண்ட் பண்ணணும். அதே மாதிரி எல்லா பெட்டல்ஸும் லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ வச்சு ஷேட் பண்ணணும். எனி கலர் நீங்கள் எடுத்தாலுமே லைட்டர் ஷேட் அதோட டார்க்கர் ஷேட் வச்சு இந்த மாதிரி பெட்டல்ஸை ஃபில் பண்ணலாம். ப்ரெஷ்ஷில் வந்து ரொம்ப தண்ணி இருக்காமல் எப்பயும் பார்த்துக்கிடணும். அதுக்காக தான் நல்லா தொடச்சிட்டு நெக்ஸ்ட்டு கலர் நம்ம எடுக்கிறோம். நிறையா தண்ணி இருந்துச்சுன்னா அந்த துணியிலேருந்து வெளியில் ஸ்ப்ரெட் ஆகிரும். அதனால் பெயிண்ட்டோட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியே எப்பயும் பார்த்துக்கிடணும். இது பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி ப்ரெஷ்ஷை வாஷ் பண்ணி தொடச்சிட்டு ப்ரெஷ்ஷில் லேசாக தண்ணி இருக்கும். அதை வச்சுட்டு நம்ம அந்த டார்க் கலர்லேருந்து லைட்டர் ஷேடு வரைக்கும் திருப்பி ஸ்மூத்தாக அதை பிளெண்ட் பண்ணிடணும். இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸையும் ஃபில் பண்ணிடணும். இப்போது அடுத்த ஃப்ளவரையும் லைட் ஷேட், டார்க் ஷேட் வச்சு ஃபில் பண்ணுறோம்.
இதுக்கு கோல்டன் எல்லோ கலர் நான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி பெட்டல்ஸை ஃபில் பண்ணிகிட்டே வந்து இன்னொரு கார்னரில் ஸ்கார்லெட் கலர் வச்சு நம்ம ஷேட் பண்ண போகிறோம். இந்த மெத்தடில் தான் பெயிண்ட் பண்ணணுன்னு கிடையாது, இந்த ஷேட் பண்ணுறதுல இது ஒரு மெத்தட். இப்போது கோல்டன் எல்லோ பெயிண்ட் பண்ணி முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணி தொடச்சிட்டு ப்ரஷ்ஷில் கொஞ்சமாக ஸ்கார்லெட் கலர் எடுத்துகிட்டு இன்னொரு கார்னர்லேருந்து பெயிண்ட் பண்ணிகிட்டே வரணும். அந்த எல்லோ கலரோடு சேர்த்து ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிகிட்டே வந்து கொண்டு போனோம். ஓவராலாக ஒவ்வொரு பெட்டலும் லைட் ஷேட் டார்க் ஷேடுன்னு நல்லா தெரிகிற மாதிரி பெயிண்ட் பண்ணிடணும். முடித்த பிறகு ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு கார்னர்லேருந்து ஸ்மூத்தாக ப்ரஷ்ஷை வச்சு பிளெண்ட் பண்ணிடணும். அப்போ தான் அது அந்த வந்து ட்ரான்சிஷன் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். டார்க் ஷேடு லைட் ஷேடுன்னு அது கிராஜுவலாக கலர் மாறுறது தெரியும். நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி எல்லா பெட்டல்ஸையும் இதே டைப்பில் ஃபில் பண்ணி ஷேட் பண்ணிடணும். அதை பிளெண்ட் பண்ணுறப்ப அந்த பெட்டலோட டைரெக்ஷனுக்கு ஏற்றாப்புல கர்வ் பண்ணி கொண்டு போகணும். ப்ரஷ்ஷை இப்போ நான் அந்த பக்கமாக லைட்டாக வளைச்சி கொண்டு போகிறேன். அதே மாதிரி பெயிண்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு லீஃபை ஷேட் பண்ணுறதுக்கு லெமன் எல்லோ சாப் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு லீஃபையும் லெமன் எல்லோ வச்சு முக்கால்வாசி பெயிண்ட் பண்ணிவிட்டு இன்னொரு கார்னரில் சாப் க்ரீனை வச்சு பெயிண்ட் பண்ணணும். நம்ம பெட்டல்ஸை பெயிண்ட் பண்ணால் அதே மெத்தடு தான். நீங்கள் ஒரு லீஃபாக பெயிண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா வாஷ் பண்ணி தொடச்சிட்டு சாப் க்ரீனை கொஞ்சமாக எடுத்துகிட்டு இன்னொரு கார்னர்லேருந்து பெயிண்ட் பண்ணி அந்த லெமன் எல்லோ கலரோட அப்படியே சேர்த்து பிளெண்ட் பண்ணிடணும். இப்போ லீஃபை பெயிண்ட் பண்ணி முடித்த பிறகு சைடில் கொஞ்சம் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ்லாம் போட போகிறோம். அதுக்கு ஒயிட் கலரும் பிங்க் கலரும் எடுத்திருக்கேன். எனி பிங்க் எடுத்துக்கலாம். நான் இங்கே எடுத்துருக்கிறது நியான் பிங்க்கு. ப்ரஷ்ஷில் ஒயிட் கலரும் பிங்க் கலரையும் லோட் பண்ணிவிட்டு
குட்டி குட்டி பெட்டல்ஸாக போடணும். ஒன்று 2 ஃப்ளவர் அங்கங்கே போட்டு ஃபில் பண்ணணும். ரொம்ப நிறையா போடக்கூடாது. மேலே ஒன்றுனா கீழே ஒரு 2, சைடில் ஒரு 2 அந்த மாதிரி ஸ்கேட்டர்டாக போட்டுட்டு நடுவில் அதுக்கு ஒரு எல்லோ கலர் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நடுவில் இனி எல்லோ கலர் வச்சு டாட் டாட்டாக வச்சு ஃபில் பண்ணிடணும். இந்த கலர் வந்து 2 கலரில் வந்து டிப் பண்ணால் தான் அது டபுள் ஷேடாக தெரியும். இல்லாட்டி உங்கள் சிங்கிள் கலர் வேணும்னா ஒரு சிங்கிள் கலரை வச்சு கூட குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் போட்டுக்கிடலாம். நெக்ஸ்ட்டு சென்டரில் பிளாக்கை வச்சு ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அதுக்குள்ளே எல்லோ கலரை வச்சு இன்னொரு சர்க்கிள் போட்டுருணும். போட்டுட்டு அதுலேருந்து போலன் போட போகிறோம். எனி எல்லோ கலர் வச்சு உள்ளே போட்டுக்கலாம். அந்த பிளாக் கலரில் பெயிண்ட் வந்து படாத மாதிரி போட்டுக்கிடணும். இல்லாட்டி பிளாக் கலர் வந்து உள்ளே எல்லோ கலரோட சேர்ந்து ஃபைன் லைனருன்ற ப்ரஷ்ஷு வச்சு இல்லாட்டி தின்னான ப்ரஷ்ஷு வச்சு பிளாக்கை வச்சு குட்டி குட்டி ஸ்ட்ரோக்ஸாக போடணும். போட்டுட்டு அதோட டிப்பில் சின்ன சின்ன டாட்ஸாக ஒயிட் கலர் பெயிண்ட்டை வச்சு ஃபில் பண்ணிக்கிட்டோம்னா போலன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். எல்லா இதுலேயும் இதே மாதிரி டீட்டெயில்டாக போடணும்னு தேவையில்லை. உங்களுக்கு வேண்டாம்னா நடுவில் வந்து அந்த சர்க்கிளில் 2 ரவுண்டு போட்டுட்டு கூட அதை முடிச்சுக்கிடலாம்.